All the earth shall worship you and sing praises to you. They shall sing praises to your name, Selah. All the earth shall worship you and sing praises to you. They shall sing praises to your name, Selah. Psalm chapter 66 verses 4. Let's rise in silence for prayer song. Now I request the Selah Music School students to sing a prayer song. I request the students to come forward. பிரார்த்தனை பாடலுக்காக நாம் அனைவரும் மௌனத்தில் எழுவோம். All things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful, the Lord God made them all. Each little flower that opens, each little bird that sings, He made their glowing colors, He made their tiny wings. All things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful, the Lord God made them all. The purple-headed mountains, the river-running by, the sunset and the morning that brightens up the sky. All things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful, the Lord God made them all. The cold wind in the winter, the pleasant summer sun, the ripe fruits in the garden, He made them everyone. All things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful, the Lord God made them all. தொடர்ந்து தமிழ் தாழ் வாழ்த்துக்காக அமைதி காக்கிறோம். கடலுடுத்த நிலமடந்த கிளியொழுகும், சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிழே, தெற்கணமும் அதிசிறந்த திராவிடர்கள் திருநாடும், தக்க சிறந்திரை முதலும் தரிகலரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே, தமிழனகே, உன் சீரிலமை திரும்பி அந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. Welcome speech. Y. Abita Malin. Good morning, everyone. A hearty welcome to all present here, respected teacher and the parents, and most importantly, our talented graduates. A special thanks to the chiefest of the day, Mr. Selvarathinam, Irai Isai Vendar, Music Director, MSR Studio, Vellore, and also Assistant Professor, Wales University, Chennai, Dr. Babu Krishnan, Kalai Sudarmani, Founder and Music Director, Poco Music Academy. We welcome to the Selah Music College and School 8th graduation ceremony.
Today, we gather to celebrate the remarkable achievement to this exceptional individual who have dedicated themselves to pursuit of musical excellence. Special speech by our founder and director, Dr. S. Yevudas. I thank God firstly for this wonderful event. 8th graduation ceremony of Selah Music College and School. I am pleasingly invite you all. தர்மையான காலை நேரத்திலே இங்கே வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இசை இயக்குனர், இறை இசை வேந்தர் திரு செல்வரத்தினம் மியூசிக் டைரக்டர் அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். நமக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டாக்டர் பாபு கிருஷ்ணா அவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இது சேலா மியூசிக் ஸ்கூலோட 8th இயர் கிராஜுவேஷன். உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்படி ஒரு இசைக்கல்வி கூடமாக இது அமைந்திருக்கிறது. இப்படி 2012 இந்த மியூசிக் ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுடைய பெற்றோர் இந்த ஸ்கூல்ல நம்பி, ஒருவேளை என்ன நம்பி நீங்க குழந்தைங்களை அமைச்சிருக்கீங்க. நிறைய எங்க பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய இந்த கால வேளையிலே நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஸ்பீச்ல நல்லா வந்து கத்துக்கிட்டு வாசிச்சுட்டு இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்காங்க. நிறைய பேர் வர முடியாம இருக்காங்க. இன்னைக்கு 2012 இது ஆரம்பிக்கப்பட்டு இதுவரைக்கும் பை த கிரேஸ் ஆஃப் காட் இது வந்து சிறப்பா நடந்துட்டு இருக்கு. நாங்க நடத்தல, இது வந்து காட்ஸ் கிரேஸ்ல இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இந்த இடத்துல ரொம்ப நம்ம வெயில்ல நம்ம வந்திருக்கோம். இது ரொம்ப சம்மர் சீசன். ரொம்ப நேரம் நாங்க எடுத்துக்க போறதில்ல. சீக்கிரத்துல இந்த கிராஜுவேஷன் செரமனி வந்து சிறப்பாக நாம் செய்து முடிக்க இருக்கிறோம். உங்களை மறுபடியும் கூட இந்த கிராஜுவேஷன் செரமனிக்கு வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம், மிகுந்த ஐ வெல்கம் யூ ஃப்ரம் மை ஹோல் ஹார்ட் அகெயின். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல சிறப்பு விருந்தினரா நமக்கு வந்திருக்கிறவர்கள் அவர்களுடைய வேலைகள் எல்லாம் விட்டு நிறைய பிஸி ஷெடியூல்ல தான் இருக்கிறாங்க 2 பேருமே. ஆனா அந்த இடத்துல அவங்க வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. இறை இசை வேந்தர் எம் செல்வரத்தினம் அவர்கள் நம்முடைய வேலூர் இந்த பட்டணத்துல முதல் ஒரு ஆர்கெஸ்ட்ரா, அவரு கீதாலயா அப்படின்னு ஒரு ஆர்கெஸ்ட்ராவை அவரு தொடங்கி அவர் நடத்திட்டு இருந்தாரு. நாங்க சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அவர் கிட்டத்தட்ட 350 பாடல்களுக்கு மேல அவர் எழுதி இசையமைத்து திரைப்பட வாய்ப்புகள் வந்து கூட ஒரு 2-3 படத்துக்கு கூட அவர் இசை அமைச்சிருக்கிறாரு. ஆனாலும் அதையெல்லாம் அவர் விட்டு இறை இசை பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவர் இப்பொழுதும் கூட ஸ்டுடியோல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரையே மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். சின்ன வயசுல இருந்து அவருடைய பணிகள் மிக சிறப்பான பணிகள். அவருடைய அந்த சிறந்த பணிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நாங்கள் பெற்றோர் சார்பாக, மாணவர்கள் சார்பாக மறுபடியும் கூட தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பணி தொடர்ந்து இன்னும் அர்ப்பணித்து அந்த இசை பணியை அவர்கள் செய்வார்கள். நிறைய பாடல்களை ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. சிஎம்சி ஐடாஸ்டர் அம்மாவு கூட ஒரு பாடலை செஞ்சதை அவர் எனக்கு போட்டு காட்டினாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டை அவரு கம்போஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி பாட்டு நல்லா அவர் எழுதி இசையமைச்சு அவர் செஞ்சிருக்கிறாரு. அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டாக்டர் பாபு கிருஷ்ணன், ஃபவுண்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர், போகோ மியூசிக் அகாடமி, வேல்ஸ் யூனிவர்சிட்டியில அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது
ஒரு 25 ஆண்டுகள் தொடரும், அதுக்கு மேலேயே தொடரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து மியூசிஷியனா அறிமுகமான நாட்கள்ல இருந்து ரெண்டு பேரும் சென்னையில ஒரே மாஸ்டர் மிஸ்டர் அகஸ்டின் பால் அவர்களிடத்துல நாங்க ரெண்டு பேரும் 8th கிரேடு நாங்க படிச்சிருக்கோம். அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஆக்சுவலி இஸ் அ கோல்டு மெடலிஸ்ட். நம்ம மத்தியில வந்திருக்கிற திரு மதிப்புக்குரிய முனைவர் திரு பாபுகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கர்நாடிக் மியூசிக் மெட்ராஸ் அடையார் மியூசிக் காலேஜ்ல எஸ் காட் இஸ் கோல்ட் மெடல். எல்லாரும் உங்களை கரங்களை தட்டி அவரை நாம் நன்றியோடு இந்த இடத்துல இருப்பதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். கோல்டு மெடலிஸ்ட் கர்நாடிக்ல அவரு எத்தனை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அவரு டீச் பண்றாரு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எல்லாருக்குமே. அவர் வோக்கல் தான் அங்க சேர்ந்தாரு, வேல்ஸ் அதாவது மெட்ராஸ் அடையார் மியூசிக் காலேஜ்ல கவர்மெண்ட் காலேஜ்ல வோக்கல் சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் வயலின் அது பண்ணாரு. அப்புறம் ஆக்சுவலி பேசிக்கலி நல்ல ஒரு ட்ரம்மர் அண்ட் தப்லிஸ்ட், நல்ல தப்லா டீச்சர் அவரு. அதை தொடர்ந்து வெஸ்டர்ன் வோக்கல்ல கூட அவரு டீச்சரா இருக்காங்க, ப்ரொஃபஸரா இருக்காங்க. கீபோர்ட், வயலின், கிட்டார், சாக்ஸபோன், கர்நாடிக் வோக்கல், வெஸ்டர்ன் வோக்கல் ரெண்டுமே. அப்புறம் இன்னும் தொடர்ச்சியா எல்லா இசை கருவிகளையுமே அவர் இசைக்கக்கூடியவர், அதை கற்பிக்கக்கூடியவர். இந்த இடத்துல ஏன் இவங்களை இப்படி மியூசிஷியன்ஸ் நிறைய ஒருவேளை பொலிட்டிஷியன்ஸ் அப்படி இல்லைன்னா வேற ஃபீல்ட்ல இருந்து கூப்பிட்டுருப்போம். மியூசிக்ல இந்த மியூசிக்கோட எஜுகேஷனை பத்தி சொல்றதுக்கு நான் ஆட்களை தேடும் பொழுது இவர்கள் இருவருமே என்னுடைய மனதிலே பட்டார்கள். இவர்களை நாம் இங்கே அழைத்திருக்கிறோம். அதனாலதான் அப்படி சொல்லப்போனா நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அவரு டீச் பண்றாரு, இன்ன வரைக்கும் டீச் பண்ணிட்டு இருக்காரு. அதுல மிக சிறப்பா நிறைய அந்த காலேஜ்ல மட்டும் இல்லாம மோர் தென் 2500-300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல அவர் இது வரைக்கும் டீச் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நம்மளுடைய ப்ரொஃபைல் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் அவருடைய டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா கலை சுடர்மணி அப்படின்ற கவர்மெண்ட் அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க, கலை சுடர்மணி அப்படின்ற அவார்டு. இது மாதிரி மோர் தென் நிறைய அவார்ட்ஸ் அவர் வாங்கியிருக்காரு. அவருடைய லிஸ்ட் எல்லாம் நான் சொல்ல போனா இப்ப நம்மளுக்கு டைமே போதாது. நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் அவர் வாங்கியிருக்காரு. மிக மகிழ்ச்சியான இது ஒரு தருணம். இந்த இடத்துல பெற்றோர்கள் இங்க வந்திருக்கிறீங்க. ஏன்னா நீங்களும் இவர்களை போல இந்த சீஃப் கெஸ்ட் போல சிறப்பு விருந்தினர்களை போல எல்லாரும் வளர வேண்டும் என்கின்ற நோக்கம் தான். ஏன்னா இசை கல்வின்றது அதை மறைச்சு வைக்க முடியாது, அதை மூடி வைக்க முடியாது. எல்லாருக்கும் கற்பித்து நீங்களும் ஒரு நாளில இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட் மாதிரி நீங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்களை இங்கே அழைத்திருக்கிறோம். அவங்களும் சில மோட்டிவேஷனல் ஸ்பீச் அழகா அந்த இடத்துல கொடுப்பாங்க. மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நாங்க அழைச்ச மாத்திரத்துல ஏற்றுக்கொண்டு இங்க வந்திருக்கிறாங்க. மறுபடியும் கூட ரெண்டு பேருக்குமே நீங்கள் கரங்களை தட்டி உங்களுடைய சந்தோஷத்தை தருவீங்கள். தொடர்ந்து நாம் இப்போ அவங்க ரெண்டு பேரையும் ஹானர் பண்ற நிகழ்ச்சிகளாக நாம் இருக்கிறோம். இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்தும் நேரம். நம் மத்தியில் வந்திருக்கும் இறை இசை வேந்தர் திரு செல்வரத்தினம் இசை இயக்குனர் அவர்களை அன்போடு வரவேற்று நம் சேலா இசை கல்லூரி மற்றும் இசை பள்ளியின் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் டாக்டர் எஸ் யோகுதாஸ் அவர்கள் கௌரவப்படுத்துவார். அடுத்து நம் மத்தியின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் உதவி பேராசிரியர் முனைவர் பாபுகிருஷ்ணன் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இப்பொழுது நமது மத்தியில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் மிஸ்டர் செல்வரத்தினம் அவர்களை பேசும்படியாக அழைக்கின்றோம். எல்லாரையும் வாழ்த்துகிறேன்.
சுருக்கமாகத்தான் பேச போகிறேன். வெயில் நேரம் கஷ்டமா தான் இருக்கும். விசேஷமா டாக்டர் ஜோ அவர்களை நான் குறுகிய காலத்தில் தான் சந்தித்தேன். அவருடைய முயற்சிகள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை தைரியமாகவும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். இதுக்கு மத்தியில அவரு ஏன் இந்த அளவுக்குலாம் ஒரு முற்போக்கு எண்ணத்தோடு உங்களை எல்லாம் வரவழைத்து சொல்லி கொடுத்து செய்கிறார் என்றால் அவர் ரத்தத்திலே இருக்கிற அந்த இசை ஞானம், அதுதான் உண்மை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட், அப்பெல்லாம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் கிடையாது, மூணாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது சின்ன வயசுல என்னுடைய ஸ்கூல்ல ஒருத்தர் ஹார்மோனியம் வச்சிருந்தார். அந்த ஹார்மோனியத்தை ஆர்வத்துல போய் நான் அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். உடனே அவர் வாத்தியார் வந்து என்னை அடிச்சு என்னை ஒரு மாதிரி இது பண்ணி விட்டார். அது என் மனசுலயே இருந்துச்சு, அது உள்ளத்திலே இருந்துச்சு எனக்கு. இன்னைக்கு கடவுள் வந்து எத்தனையோ கீபோர்டுங்க, எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்களை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அந்த உள்ளத்துல இருந்த அந்த வைராக்கியம் இந்த அளவுக்கு முன்னுக்கு வரும்படி கடவுள் என்னை செய்தார். அதே போல டாக்டர் ஜோப் அவர்கள், நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இந்த இடத்துல பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும். ஆனாலும் உங்களை எல்லாம் வரவழைத்து சொல்லிக் கொடுத்து உங்களை ஹானர் பண்றது ரொம்ப சந்தோஷம். அது போல டாக்டர் பாபு கிருஷ்ணன் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். நான் எல்லாம் சிஎம்சியில ஒர்க் பண்ணிக்கினேன், கீதாலயா மியூசிக் பார்ட் நடத்திக்கினேன், மெட்ராஸில் போய் வருஷம் மியூசிக் பண்ணி கம்போஸ் பண்ணிக்கின்னு எல்லாத்தையும் நான் 24 மணி நேரம் பிஸியாவே இருப்பேன். ஏன்னா இசை, எஸ்பி பாலசுப்ரமணியம் முதற்கொண்டு சுசீலா, ஜானகி, சித்ரா எல்லாரையும் பாட வச்சேன். சினிமாவுக்கும் ஒர்க் பண்ணேன். ஆனா சிஎம்சியில ஒர்க் பண்ணுகிற அந்த அந்த சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ வாஸ் ஒர்க்கிங் as a சீஃப் டெக்னீஷியன் இன் ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட். அதனால அதெல்லாம் விட்டுட்டு இசையிலேயே நான் இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு இந்த இடத்தை கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்கிறார். அவங்க நான் வாழ்த்துவதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ரொம்ப கஷ்டம் இது, எனக்கு தெரியும் பிராக்டிக்கலா எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாரையும் கொண்டு வரணும், அவங்க இது பண்ண ரெகுலரா வரணும். நீங்களாம் நான் என்ன சொல்றேன்னா, நிறைய கத்துக்குங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். தயவுசெய்து நான் மற்ற பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்க. இசை வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டோம்மா, இசை வந்து நம்ம பிறக்கும் போதே கூட பிறக்கிறது. இசை ஞானம் இல்லாதவங்க சுதி வராது. என்கிட்ட வருவாங்க, நான் டீச் பண்ற தமிழ் கீபோர்டு கத்து கொடுக்குறேன். முன்னாலே சொல்ல, உனக்கு சுதி இல்லப்பா, கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கல, தயவுசெய்து என்ன கோச்சுக்காத, நீ போயிட்டு அனுப்பி விட்டுருவேன். அதனால சுதி ஞானம் வந்து கடவுள் கொடுக்குற பெரிய கிஃப்ட் மனுஷனுக்கு. அதை வச்சுதான் நம்ம வந்து டெவலப் பண்ணணும். தயவுசெய்து விடாமுயற்சியா நிறைய ஆட்கள் பிள்ளைங்களை அனுப்ப சொல்லிக் கொடுங்க, மற்றவங்களை வரவழைங்க. இந்த ஸ்கூல், இந்த காலேஜ் இன்னும் நிறைய வளர வேண்டும், இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டும் என்று டாக்டர் ஜோப் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப கஷ்டம் இது. பிராக்டிகலி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெயின்டைன். அதனால அவரை வாழ்த்துதல் நான் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து உங்களுடைய இப்படிப்பட்ட மினிஸ்ட்ரி தொடர்ந்து நடத்தணும். நீங்களா மற்றவங்களுக்கும் சொல்லி அநேக பிள்ளைகளை நீங்க வந்து கொண்டு வந்து காலேஜ் சேர்க்கணும். மியூசிக் நாலேஜ் இருந்தால் தான் படிக்க முடியும். எனக்கு சின்ன வயசு அந்த நாலேஜ் இருந்தனால தான் இந்த அளவுக்கு நான் டெவலப் பண்ணேன். டாக்டர் சொன்னது மாதிரி நான் 350 இசை பாடுக்கு நானே கம்போஸ் பண்ணி, நானே மெலடி இது பண்ணி, நானே மியூசிக் பண்ணி, நானே பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து அந்த ஞானம், அது எங்க எப்ப என்ன வந்து இந்த ஹார்மோனத்தை தொட்டப்ப என்ன வந்து அடிச்சாரோ அன்னையிலிருந்து அந்த வைராக்கியம் எனக்கு மனசுலயே இருந்துச்சு. இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்காரு கடவுள். அதே போல ஜோப் அவர்கள் சின்ன வயசு, இன்னும் நிறைய காரியங்களை அவர் சாதிக்க வேண்டும். நீங்களெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். குடும்பத்தார் அனைவரும் அவருக்கு உடனிருந்து அவரை ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுகளை இந்த வேலூர்ல பட்டணத்திலே அவர் கொண்டு வந்து இன்னும் நிறைய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று மனதார நான் வாழ்த்துகிறேன். தேங்க்யூ வெரி மச். உங்கள் எல்லாரும் வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir, for your motivational speech. அடுத்து நம் மத்தியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் பாபு கிருஷ்ணன் அவர்களை பேசும்படியாக அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று கிராஜுவேஷன் பெறப்போகும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரையும் சொல்லலாம், பெருமாங்க இருக்காங்க, சித்ரா சிஸ்டர் இருக்காங்க, இன்னும் தெரிஞ்சவங்க மியூசிஷியன் நிறைய பேர் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் கேட்ட உடனே
வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரே காரணம், எங்க 2 பேருடைய தேடலும் ரொம்ப பெருசுங்க. இன்னமும் தேடிட்டு தான் இருக்கும். இன்னும் அடுத்த லெவல் மியூசிக்ல என்ன போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னுங்க. ஏன்னா நாங்க இங்கிருந்து சென்னைக்கு போயிட்டு படிக்கும் பொழுது படிக்கிற நேரம் கம்மியா இருக்கும், டிராவல் பண்ற நேரம் அதை விட 4 மடங்கு இருக்குங்க. இப்போவாது பைபாஸ்லாம் இருக்கு, ஒரு 3 ஹவர்ஸ்ல சென்னைக்கு போயிடலாங்க. நாங்க போன கட்டத்துல அவ்வளவு சீக்கிரத்துல சென்னைக்கு போயிட்டு சேரவே முடியாதுங்க. அதே மாதிரி இங்க இப்பொழுது ஈஸியா எல்லா போர்டு எக்ஸாமும் நம்ம பண்ணிடுறோங்க. நாங்க படிக்கிற காலத்துல அந்த மாதிரி இல்லவே இல்லைங்க. இங்க தேடி தேடி பார்த்துட்டு தான் முடியாம, சரி அடுத்த கட்டத்துக்கு போனா சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடையார் மியூசிக் காலேஜ் 2003ல சேர்ந்தேங்க. அண்ணன் நானும் வந்து 2004ல இருந்து வெஸ்டர்ன் படிக்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி அநேகமா 2010 நினைக்கிறேன், நானே ஜெயம், ஜெபமே ஜெயம் கரெக்டுங்களா, நம்ம நானே ஜீவன் அந்த சிடி அண்ணனோட கம்போசிங்ல நாங்க எல்லாம் வாசிச்சிருந்தோம். அது மியூசிக் வந்து இந்த அளவுக்கு டிஜிட்டலா வர்றதுக்கு முன்னாடியே ஆக்சுவலா எப்படி திரைத்துறையில வந்து ராஜா சார் வந்து எழுதி கொடுத்துட்டு இது எனக்கு வேணும்னு கேட்பாரு, அது மாதிரி நம்ம வேலூர் மாவட்டத்துல இந்த நோட்ஸ் தான் எனக்கு வேணும், இந்த மெலடி தான் வேணும், இந்த கார்டு தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த ரிதம் தான் வேணும்னு நோட்ஸ் எழுதி கொடுத்து கம்போஸ் பண்ற ஒரே ஆள் இவர் தாங்க. வேற யாரும் ஐடியா கொடுப்பாங்க, மற்றபடி இது வாய்ஸ் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா ரெக்கார்டிங் அங்கே வந்தாருன்னா இங்கேருந்து வரும்போதே ஃபுல் ஃபைலோட தான் வருவாருங்க, நோட்ஸோட முடிச்சுட்டு இதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. அது மொத்தமும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாருனாக்கா வாய்ப்பு கம்மி தாங்க. என்னன்னா பொதுவாகவே மியூசிக் டீச்சர்ஸ் படுற கஷ்டம் என்னன்னாக்கா, ஒரு மாசம் வருவாங்க பசங்க, அடுத்த நாளே ஸ்கூல்ல பேர் கொடுத்துட்டு வந்துட்டான் சார், ஆனுவல் டேல வாசிக்கணும், இந்த பாட்டை சொல்லி கொடுத்துருவாங்க. ரொம்ப கஷ்டங்க. ஆனா சில பேர் வந்து பயப்பட்டு நல்லா இருப்பாங்க, அதுக்காக அவாய்ட் பண்ண முடியாதுங்க. இன்னொரு விஷயம், வெஸ்டர்ன் மியூசிக்காக நம்ம படிச்சுட்டு போனாலும் ஒரு 4 சினிமா பாட்டு வாசாதான் அவர் கீபோர்டு ஒத்துக்குவாங்க, இல்ல கிட்டாரிஸ்ட்னு ஒத்துக்குவாங்க, பேரண்ட்ஸோ இல்ல பாக்குறவங்களோ. வெஸ்டர்ன் வாசம்னாக்கா ஏதோ வாசிக்கிறாரு ஓகே அப்படின்றவாங்க. அதனால ரெண்டுமே பார்க்க வேண்டியதா இருக்குங்க. இன்னொன்னு, மியூசிக் ஏன் டாப்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆக்சுவலா நான் ஒரு ஹிந்துங்க. என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டாக இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் நான் ஹிந்துன்னு சொல்லிட்டுங்க. ஏன் சொல்றேன்னாக்கா, இந்த நிகழ்ச்சி நடத்துற ஒரு அண்ணன் வந்து தன்னை வந்து மியூசிக்காகவும் கடவுளுக்காகவும் அர்ப்பணிச்சு. ஏன்னா 2 பேருமே நாங்க வாசிக்காத ஆர்கெஸ்ட்ரா கிடையாதுங்க, போகாத ஊர் கிடையாதுங்க. இறந்து போன பிபிஎஸ் அவர்களுக்கும் வாசிருக்காங்க. இவரோட பிரதர் கூட எங்க சேர்ந்து வாசிருக்காரு, எஸ்பிவி கூட, எஸ்பிவி அம்மா சித்ராமா கூட சேர்ந்து வாசிக்கும் போது ஒன்னா வாசிருக்காரு. அது எல்லாத்தையுமே விட்டுட்டு மியூசிக் ஸ்கூல் அப்புறம் கடவுளுக்காக அர்ப்பணிச்சு வருங்க. ஏன் மறுபடியும் சொல்றேன்னாக்கா, ஹிந்து, அடுத்த அண்ணன் ஒரு கிறிஸ்டினுங்க, இன்னைக்கு ரம்ஜான், இந்த 3 மதத்தையும் சேர்த்து வச்சது இசை மட்டும்தாங்க. 3 மதத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு விஷயம் மியூசிக்குங்க. அதை கொஞ்சம் நம்ம சின்சியரா படிச்சாக்கா, இப்ப பசங்களுக்கு என்ன சொல்ல வேணும்னாக்கா, ஒரு சைக்காலஜியா பார்த்தோம்னாக்கா, 24 நாள் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கரெக்டா பண்ணிட்டு ஒரு டைமோடு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணோம்னாக்கா, 25வது நாள் ஆட்டோமேட்டிக்கா நீங்க அங்க போய் உட்காருங்க கீபோர்ட்ல. இப்ப கீபோர்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்கன்னாக்கா 24 நாள் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏதாவது ஒரு டைம் ஒதுக்கி அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க உட்காந்தீங்கன்னாக்கா, என்ன அதாவது படிப்பு கூட சொல்றாங்க, நீங்க படிக்கிறது கூட 24 நாள் கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல உட்கார்றதுக்கு. அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா 25வது நாள்ல இருந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா யாரோடைய வற்புறுத்தல இல்லாம அதை தொடர முடியும். எல்லாமே மியூசிக் மட்டும் சொல்லவாலும் நீங்க படிப்பா இருந்தாலும் சரி, இல்ல விளையாட்டா இருந்தாலும் சரிங்க, எந்த துறையா இருந்தாலும் சரிங்க. அதே மாதிரி மியூசிக் வந்து பெரிய கடலுங்க, அது அவ்வளவு சீக்கிரத்துல முடிக்க முடியாதுங்க. அதை சொல்றேன், இப்பவும் கேட்டுட்டு தான் இருக்குங்க. என்னோட டார்கெட் என்னன்னாக்கா, நான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்பேங்க. ஆனா அப்படியே எப்படி பண்ணுவேன்னா, நான் என்னோட டார்கெட் எப்படி பண்ணுவேன்னாக்கா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தோம்னாக்கா அதை 1000 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண நான் யூடியூப்ல போட்டுருப்பாங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹவர் ப்ராக்டிஸ், செகண்ட் ஹவர் ப்ராக்டிஸ் சொல்லிட்டு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தாலும் ஒரு 1000 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து அதை பிளே பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம டார்கெட் வந்து ஒரு சினிமா பாட்டு வாசிக்கிறதோ இல்ல ஏதாவது மியூசிக் வாசிக்கிறோமோ இல்லாம ஒரு 1000 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ற சின்சியரா அந்த லெசன்ஸ்னாக்கா 1000 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா அப்பதான் உங்களுக்கு மியூசிக்னா என்னன்னு புரிய ஆரம்பிக்குங்க. இப்போ தமிழுக்கும்
இசைக்கும் ஒன்றும் ஒரு ஒற்றுமை சொல்லலாங்க. மேபி காடை பத்தி தெரிஞ்ச நாலேஜ் இருந்தா புரியலாம். தமிழ் கூட ஒரு பெரிய கடலுங்க. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிறியது அப்படின்னு எழுதணும்னாக்கா பெரிய ரீ வருங்க. பெரியது அப்படின்னு எழுதணும்னாக்கா சின்ன ரீ வரும். அதே மாதிரி மியூசிக்ல பாத்தீங்கன்னாக்கா மேஜர் கார்டு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் மேஜர் தேர்ட் இன்டர்வல் இருக்கும், அடுத்து மைனர் தேர்ட் இன்டர்வல் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, பட் ஃபியூச்சர்ல புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா நீங்க போயிட்டு அதை தேட ஆரம்பிங்க. மைனர்லயும் மேஜர் இருக்கும், மேஜர்லயும் மைனர் இருக்கும். அதே மாதிரி மியூசிக்கு பெரிய ஆளுகிட்ட ஒரு சின்ன விஷயம் இல்லாம இருக்கலாம், சின்ன ஆளுகிட்ட பெரிய விஷயம் இருக்குங்க. எல்லாமே எனக்கு தெரியும் மியூசிக்கல்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. அதே மாதிரி பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். ஒரு உசேன் போல்ட் வந்து ஒரு 9 செகண்ட்ல 100 மீட்டர் ஓடுறாருனாக்கா அவர் ஒரே நாள்ல ஓடலைங்க. அவர் கேட்டீங்க அவருடைய ஹிஸ்டரி பாத்தீங்கன்னாக்கா சொல்லியிருப்பாருங்க 4 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு. அந்த 9 நிமிஷத்துல 9 செகண்ட்ல ஓடுறதுக்கு 4 வருஷம் பிராக்டிஸ். மைக் டைசன் கிட்ட நீங்க 4 மணிக்கெல்லாம் எழுந்து ப்ராக்டிஸ் பண்றீங்களா, ஓடுறீங்களாமே அப்படின்னு சொன்னாக்கா இல்ல 4 மணிக்கு நான் ஓடிட்டு இருப்போம், அதுக்கு முன்னாடியே எழுந்துட்டு இருப்பேன். அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கோல் வச்சோம்னாக்கா முன்னாடியே நீங்க பிளான் பண்ணி அந்த 1 hour 24 ஹவர்ல இந்த ஸ்கூல்ல கூட நீங்க காரணம் சொல்ல வேண்டியதா இருக்காதுங்க. 24 hours இருக்குங்க. 8 hour தூங்கலாம், 8 hour ஸ்கூல், அடுத்த 2 hour விளையாட்டு, அடுத்த 2 hour ஹோம்ஒர்க், 1 hour டிவி ஆர் செல்லுங்க. அப்படியே பிளான் பண்ணி பண்ணிட்டாலும் இன்னும் ஒரு 1 hour மிச்சம் இருக்காங்க. அந்த 1 hour எப்பன்னு பிளான் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா நாளைக்கு நீங்களும் இங்க சீஃப் கெஸ்ட்டுங்க. அடுத்து நம்ம ஸ்கூல் ஷேலா ஸ்கூல் நாங்க சொல்ற மாதிரிங்க தேடி 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 பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு இல்லை, இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இன்னைக்கு அது ஈஸியா கிடைக்கிறதுக்குனாக்கா அது ஒரே காரணம் அண்ணதாங்க. மறுபடியும் சொல்றேன், அதாவது மியூசிக்கை வந்துட்டு நீங்க சில பேர் டீச் பண்ணலாம், சில பேர் பெர்ஃபார்ம் பண்ணலாம், சில பேர் கம்போஸ் பண்ணலாங்க. எல்லாராலும் எல்லாம் முடியாதுங்க. ஆனா அண்ணா பாத்தீங்கன்னாக்கா நாங்க முதல்ல பெர்ஃபார்ம் பண்ண போனோம், பெர்ஃபார்ம் பண்ண போயிட்டு அங்கிருந்து இது இன்னும் பத்தல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போனோங்க. படிச்சுட்டு அங்கிருந்து கம்போசிங் பண்ணாங்க. இது 3மே பண்ணக்கூடிய நம்ம மாவட்டத்துல ஒரே ஆளு அண்ணன் தாங்க. எல்லாருமே கம்போஸ் பண்றாங்க, டீச் பண்றாங்க, பெர்ஃபார்ம் பண்றாங்க, தனித்தனியா இருக்குங்க. பட் 3 குவாலிட்டி இருக்கிற ஒரே ஆளுங்க அண்ணன் தாங்க. அதெல்லாம் அது நம்ம ஆக்சுவலா அது எப்படி யூஸ் பண்றதுன்ற பொறுத்தாங்க. எல்லா டீச்சரும் எல்லா ஸ்டூடெண்ட்டுங்க சொல்ல முடியாதுங்க. எதுக்கு இருக்கிற ஆளும் அதை பிக்கப் பண்ற நாலேஜில் இருக்காரா, ஆர்வத்தில் இருக்கிறா பார்ப்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்துட்டு அவர்கிட்ட நிறைய இருக்கு, பட் மொத்தம் சொல்லவும் முடியாதுங்க. காரணம் அவன் சொன்னாக்கா அடுத்த நாள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீங்க சார் ஒரு 2 வருஷம் வந்துட்டு இருக்காரு, ஒரு எக்ஸாம் இன்னும் முடிக்கல அப்படின்னுவாங்க. அப்ப எக்ஸாம் ஓரியன்டா டீச் பண்ணும்போது ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் டைட் பண்ணோம்னாக்கா அடுத்த நாள் வந்து சொல்லுவாங்க, சார் இவன் கிளாஸ்லயே வரமாட்டான் சார், கஷ்டமா இருக்குமா சார் சொல்லுவாங்க. ஆக 2 பக்கமும் சிரமமா இருக்கு. அப்ப டீச்சரை வந்து அவர் ஸ்டூடெண்ட் அனலைஸ் பண்ணி இவருக்கு இப்ப இது பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃபோக்கஸா விடுறது. கொஞ்சம் லாங் ஜெர்னி தான், உடனே முடியாதுங்க. நீங்க இதை மட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க ரெகுலரா அதை ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம்லாம் கூட நீங்க காரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த 1 hour கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒரு வெட்டி வேலை பார்ப்பாங்க. அந்த நேரத்தை நீங்க இதுல ஒதுக்கிட்டோம்னாக்கா ஃபியூச்சர்ல எல்லாருமே ஒரு நல்ல இசைக்கலைஞராகவோ இசை ஆசிரியராகவோ அல்லது கம்போசராக வரலாம்னு போட்டு இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய அண்ணன் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your valuable speech. On behalf of Sela Music College and School, heartily welcome all of you present. It's a matter of great honor and pleasure to appreciate and reward the hard work as well as the performance of the students who have made us all proud. Now, it is the time we acknowledge the talent of students and award distribution. Now I request Mr. Selvarathinam sir and Dr. Babu Krishnan sir to come on the stage and present the award of position holder. Please put your hands together for him to be present here. இந்த நாளின் பட்டம் அளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள் அனைவரும் முன்பதாக வந்து உங்களுடைய சர்டிபிகேட்டை வாங்கி செல்லும்படி அழைக்கின்றோம். First, I would like to call Master Nitin John Paul. Master Nitin John Paul. I request the audience to give a big round of applause to the students. Nitin John Paul receives his Trinity College of London graduation certificate with merit. Give him a
Big round of applause, please. Congratulations, God bless you. Thank you, Master Nitin. Next, I would like to call upon Mrs. Chitra ma'am. I request the audience to give a big round of applause. Chitra ma'am receives her Trinity College of Music London certificate. Please give her a big round of applause. Congratulations. May God bless you. Next, I would like to call Mr. Magime Das. A student at Sela Music School is awarded Grade 5 Theory of Music. Now I request Mr. Magime Das to join us. Mr. Magimidas receives his Trinity College of Music London certificate. Please give him a big round of applause. May God bless you. Congratulations. Next, I would like to call Master Bharat K. Student at Sela Music School is awarded Grade 1 Theory of Music, Level 1 Award in Graded Examination in Music Theory. The Bharat receives his certificate, Trinity College of Music London. May God bless you, Bharat. Master K. Abraham Daniel, student at Sela Music School. Abraham Daniel receives his London Trinity College of Music certificate. May God bless you. Congratulations, Daniel. Next, we welcome Master K. Jeremiah Daniel. Jeremiah Daniel receives his Trinity College of Music London certificate. Please give him a great applause. May God bless you. Congratulations. Next, I would like to welcome Annie Deva Atira to join us. Annie Deva Ajira receives her Trinity College of Music London certificate. Please give her a great applause. May God bless you. Congratulations. Deva Ajira. Next, I would like to welcome Master Nitin K. to join us. Master Nitin K. Nitin K receives his London Trinity College of Music certificate. Congratulations, Nitin. May God bless you. Next, I would like to welcome Master John Samuel. I'd like to welcome Master John Samuel to join us. John Samuel receives his Trinity College of Music London certificate. May God bless you. Congratulations. Give him a round of applause. Next, I would like to welcome Master Darshan E.R. Next, I would like to welcome Master Darshan Darshan here. E.R. A great master, yes, standing. Yes. He is standing here. A great master. Please, நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. குழந்தை ஒண்ணுமே புரியல அப்படின்னு நினைச்சோம். ஆனா எல்லாம் புரிஞ்சுட்டு அழகா பண்ணியிருக்காரு. இந்த குட்டி குழந்தைய நீங்க கிளாப் பண்ணி அழகா பாடுறாருன்னு சொல்லி சீஃப் கெஸ்ட் சொல்றாரு. தேங்க்யூ மாஸ்டர்.
Now I like to welcome Master Midula Priyan. Master Midula Priyan, please join us. Midula Priyan receives his Trinity College of Music London certificate graduation. May God bless you. Congratulations, Midula Priyan. Next, I will like to welcome Mrs. Vijay ma'am to join us. Mrs. Vijay Beju receives her Trinity College of Music London's certificate. May God bless you. Give her a big round of applause, please. Now I like to welcome Miss Shirley Priscilla to join us. Shirley Priscilla receives her Trinity College of Music London. Give her a round applause. Big round of applause, please. May God bless you. Congratulations. Now I invite Miss Riona Angel to join us. Riona Angel. Rihanna Angel has come as Angel. Please come. Receives her Trinity College of Music London certificate. May God bless you. Congratulations, Rihanna Angel. தேங்க்யூ சார். இந்த சேலா இசை கல்லூரி மற்றும் இசைப்பள்ளியின் 8வது பட்டமளிப்பு விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதைத் தொடர்ந்து இன்று நம் மத்தியில் தங்கள் பணிகளை ஒதுக்கி இசை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இறை இசை வேந்தர் திரு செல்வரத்தினம் இசை இயக்குனர் அவர்களுக்கு உள்ளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் பாபு கிருஷ்ணன் கலை சுடர்மணி பட்டம் பெற்றவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து ஆசிரியர் திருமதி விஜய், உதவி பணியாளர் திருமதி தேவி சசிகுமார், தூய்மை பணியாளர் திருமதி ஸ்ரீவிதா மற்றும் பெற்றோர், மாணவ மாணவிகள் யாவருக்கும் எங்களின் மனம் நிறைந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.